ஜின் மற்றும் மனித கூட்டத்தார்களே, அந்த கூட்டணியை பார்த்து சொல்கிறான். நீங்கள் 2 கூட்டத்தார்களே, உங்களுக்கு என் வசனங்களை ஓதி காட்டி நீங்கள் சந்திக்கப் போகும் இந்நாளின் விளைவு குறித்து எச்சரிக்கை செய்கிற தூதர்கள் உங்களிடமிருந்து வரவில்லையா? குரானில் எங்கேயாவது ஒரு ஜின்னு வந்து நபியார் அனுப்பப்பட்டதாக ஏதாவது சொல்லப்பட்டிருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை. அதே இதில் அறிஞர்கள் மத்தியில் ஒரு கருத்து வேறுபாடு இருக்குது. இந்த உலக வாழ்க்கை இன்று அவர்களை ஏமாற்றத்தில் ஆழ்த்தியிருக்கின்றது. அப்போது இந்த வேதனை நிறைய உபதேசம் பண்ணுறோம், ஆனால் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க மக்கள். இப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா இந்த உலக வாழ்க்கை தான். இதில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஈர்ப்பு, இந்த உலக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு என்ஜாய்மெண்ட்டு, இது விளையாட்டும் வீணும் மாதிரி. இது நம்மளை திசை திருப்பிடும். விளையாடுறவனுக்கு பார்த்தீங்கன்னா அவன் வீட்டில் இருக்கிற குடும்ப கஷ்டம். இந்த உலக வாழ்க்கை நன்மை தீமையின் அடிப்படையில் ஒருத்தனுக்கு பிரதிபலன்கள் இங்கே கிடைக்கிறது கிடையாது. நல்லது செய்கிறவனுக்கு இங்கே நல்லது மட்டும்தான் நடக்குதா? இல்லை. அதே மாதிரி கெட்டது செய்கிறவனுக்கு இங்கே தண்டனை கிடைக்குதா? இல்லை. அப்போது தண்டனை எதுவுமே கிடைக்காத 2 பேருக்கும் என்ன கிடைக்குது? அவகாசம் கிடைக்குது. பிடி தளர்த்தி இருக்கிற பட்சத்தில் என்ன நினச்சிக்கிறாங்க மனிதர்கள் அப்படின்னா, சரி அல்லாஹ் தண்டிக்காமல் தானே இருக்கான், நான் இவ்வளோ கெட்டது பண்ணுறேன், அப்போனா என்ன அர்த்தம்? அல்லாஹ் என்னை விட்டு வச்சுருக்கானா என்ன அர்த்தம்? நான் பண்ணுறது கெட்டது இல்லைன்னு அர்த்தம் என்னன்னு சொல்லுவாங்க மறுமையில். அதாவது எச்சரிக்கை செஞ்சவங்க உங்கள்கிட்ட வந்தாங்களா அப்படின்ட்டு அல்லாஹ் கேட்குறான். ஆமாம் வந்தாங்க. அப்போது ஏன் எச்சரிக்கை செஞ்சவங்க கூட உங்களுக்கு இந்த நிலைமை? அதுக்கு பதில் சொல்லப்படுது. ஏன்? இந்த உலக வாழ்க்கை உங்களை ஏமாற்றி விட்டது. இது மறுமையில் இல்லை நாங்கள் இணை வைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி மறுத்துருவாங்க. ஏன் அப்படின்னா சூழ்நிலை அப்படி இருக்கும். இணை வைக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சுழுக்கை பார்த்துட்டு அடுத்த பேட்ச் என்ன பண்ணுற கிளாரிட்டி நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னா, அதாவது குஃபுர் செய்கிறவனுக்கு குஃபுர் தான் அப்படிங்கிறது தெரிஞ்சு தான் வாழ்கிறான் உலகத்தில். ஜின் மற்றும் மனித கூட்டத்தார்களே, அந்த கூட்டணியை பார்த்து சொல்கிறான். நீங்கள் 2 கூட்டத்தார்களே, உங்களுக்கு என் வசனங்களை ஓதி காட்டி நீங்கள் சந்திக்கப் போகும் இந்நாளின் விளைவு குறித்து எச்சரிக்கை செய்கிற தூதர்கள் உங்களிடமிருந்து வரவில்லையா? அல்லாவின் வசனங்களை மறுப்பவங்களுக்கு கடுமையான வேதனை உண்டு அப்படிங்கிற எச்சரிக்கை உங்களுக்கு கிடைச்சதா இல்லையா? இல்லை சும்மா அந்த எச்சரிக்கை இல்லாமலே சும்மா அல்லாவுடைய வசனங்கள் ஏற்றுக்குங்க, இல்லைன்னா ஒன்றும் விளைவு இல்லை அப்படின்னு அப்படி உங்களுக்கு செய்தி கிடைச்சதா? அல்லது அல்லாவுடைய வசனங்களை தூக்கி போட்டால் அதனுடைய விளைவு மிக கடுமையாக இருக்கும் அப்படிங்கிற அந்த வார்னிங் உங்களுக்கு கிடைச்சதா இல்லையா? உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க? ஆமாம் அப்படிங்கிறாங்க, கிடைச்சது அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த வசனத்திலிருந்து இன்னொரு விஷயமும் ஒரு கேள்வி வருது. என்ன அப்படின்னா, உங்களிலிருந்தே உங்களிடம் தூதர்கள் வரவில்லையா? அதாவது மனிதர்களுக்கு மனிதர்களிலிருந்தே அல்லது ஜின்களுக்கு ஜின்களிலிருந்தே தூதர்கள் வரவில்லையா அப்படின்னு சொல்கிறதில்ல. இப்போ ஜின்களிலிருந்தும் தூதர்கள் வந்திருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த வசனங்கள் ஆதாரமாக காட்டுறாங்க. புரியுதா? அப்போது குரானில் எங்கேயாவது ஒரு ஜின்னு நபியார் அனுப்பப்பட்டதாக ஏதாவது சொல்லப்பட்டிருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை. அதே இதில் அறிஞர்கள் மத்தியில் ஒரு கருத்து வேறுபாடு இருக்குது. ஜின்களுக்கு தூதர்கள் கிடையாது அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. அதாவது மனிதர்களிலிருந்து வரக்கூடிய தூதர்கள் தான் ஜின்களுக்கும் சேர்த்தி அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து இருக்குது. இப்போ இது ஒரு காம்ப்ளிகேட்டடான சப்ஜெக்ட். ஜின்களுக்கு ஜின்லேருந்து தூதர்கள் வந்தாங்களா? ஏன்னா ஹதீஸ்களில் பார்க்கும்போது எப்படி இருக்குது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு ஜின் கூட்டத்தார் குரானை கேட்டுட்டு போகிறாங்க. குரானில் கூட இருக்குது அந்த சம்பவம். அப்போது இருக்கிற பட்சத்தில் ஏன் ரசூல்லாட்ட கற்றுட்டு போகணும்? அப்போ அவங்களுடைய ஜின்னு தூதர்கள் இருப்பாங்க தானே அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இது எப்படியோ இது நமக்கு தேவையில்லாத சப்ஜெக்ட். புரியுதா? இப்போ நம்ம மனிதர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்பவர். ஸோ இது வரைக்கும் நமக்கு அது கிளியரான விஷயம். ஸோ அதனால் நாம் அதை போட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு இது பண்ணிகிட்டு இருக்க வேண்டியதில்லை. ஏன்னா அறிஞர்கள் மத்தியில் அது மாறுபட்ட கருத்துக்கள் இருக்குது. அப்போ அடுத்தது அல்லாஹ் சொல்கிறான், இந்த உலக வாழ்க்கை இன்று அவர்களை ஏமாற்றத்தில் ஆழ்த்தியிருக்கின்றது. அப்போது இந்த வேதனை குறித்த அந்த விழிப்புணர்வு, அதாவது அந்த செய்தி அவங்களுக்கு கிடைச்சது, அப்போ மீறி எதுக்கு எப்படி செயல்பட்டாங்க? வார்னிங் வந்துருச்சு, இது மாதிரி அல்லாஹ்வுடைய வசனங்களை நீங்கள் ஏற்காத பட்சத்தில் உங்களுக்கு வேதனை இருக்குதுன்னு சொல்லப்பட்டது. அப்போ அதை மீறியும் நீங்கள் எப்படி செயல்பட்டீங்க அப்படிங்கும்போது அல்லாஹ் சொல்கிறான், இந்த உலக வாழ்க்கை இருக்கு இல்லையா, அவர்களை ஏமாற்றத்தில் ஆழ்த்தி இருக்கிறது. இப்போ இந்த உலக வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இதுதான் புரிஞ்சுக்கணும். நம்ம இப்போ நம்மளே பார்க்குறோம், நிறைய நல்ல விஷயங்கள் செய்யணும்னு நினைக்கிறோம், ஆனால் செய்ய முடியறதில்ல. நிறைய உபதேசம் பண்ணுறோம், ஆனால் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க மக்கள். இப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா இந்த உலக வாழ்க்கை தான். இதில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஈர்ப்பு, இந்த உலக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு என்ஜாய்மெண்ட்டு, இது விளையாட்டும் வீணும் மாதிரி. இது நம்மளை திசை திருப்பிடும். விளையாடுறவனுக்கு பார்த்தீங்கன்னா அவன் வீட்டில் இருக்கிற குடும்ப கஷ்டம் அதெல்லாம் எதுவுமே தெரியாது. அந்த விளையாட்டில் ரொம்ப டெப்த்தாக போயிடுவான். அப்போ அந்த நேரத்தில் அவன் மற்ற பிரச்சனை பற்றிலாம் எதுவுமே யோசிக்க மாட்டான், விளையாடுறதே குறிக்கோளாக இருக்கும். ஸோ அந்த அடிப்படையில் இந்த உலகம் பார்த்திங்கன்னா நம்ம ஏமாத்திடும். அதனால் இதை இந்த உலக வாழ்க்கையுடைய அந்த இன்பங்கள் இதெல்லாமே
நம்மளை வந்து ஏமாற்றிடும். அதே மாதிரி இந்த உலக வாழ்க்கையில் என்ன இன்னொரு விஷயம் இருக்குது ஏமாத்துறதுன்னு பார்த்தா, இந்த உலக வாழ்க்கை நன்மை தீமையின் அடிப்படையில் ஒருத்தனுக்கு வந்து பிரதிபலன்கள் இங்கே கிடைக்கிறது கிடையாது. நல்லது செய்கிறவனுக்கு இங்கே நல்லது மட்டும்தான் நடக்குதா? இல்லை. அதே மாதிரி கெட்டது செய்கிறவனுக்கு இங்கே தண்டனை கிடைக்குதா? இல்லை. அப்போது தண்டனை எதுவுமே கிடைக்காத ரெண்டு பேருக்கும் என்ன கிடைக்குது? அவகாசம் கிடைக்குது. அதாவது நீ என்ன தான் அநியாயம் பண்ணாலும் நீ என்றைக்கு சாகணுன்னு இருக்கோ அன்றைக்கி தான் சாவ. நீ என்ன தான் நல்லது பண்ணாலும் என்றைக்கு சாகணுன்னு இருக்கோ அந்த அன்றைக்கி தான் சாவ. ஸோ அது வரைக்கும் வந்து லூஸில் நம்மளை வந்து அல்லா விட்டு வச்சுருக்கான். அல்லாவுடைய பிடி நம்ம மேலே இருக்குமா இருக்கா? இல்லை. இப்போ வந்து தளர்த்தப்பட்டிருக்கு. அது அல்லா வந்து வேணும்னே அவன் வந்து தளர்த்தி வச்சுருக்கிறான். ஸோ இந்த பிடி தளர்த்தி இருக்கிற பட்சத்தில் என்ன நினச்சிக்கிறாங்க மனிதர்கள் அப்படின்னா, சரி அல்லா வந்து தண்டிக்காமல் தானே இருக்கான், நான் இவ்வளோ கெட்டது பண்ணுறேன், அப்போனா என்ன அர்த்தம்? அல்லா என்னை விட்டு வச்சுருக்கானா என்ன அர்த்தம்? நான் பண்ணுறது கெட்டது இல்லைன்னு அர்த்தம். புரியுதா? அப்போ நல்லது பணம் வந்து சேர்ந்துகிட்டே இருக்குது, பதவி வந்து சேர்ந்துகிட்டே இருக்குது, மேலே மேலே அவன் வாழ்க்கையில் போயிட்டே இருக்கிறான். அப்போ அவன் என்ன நினைக்கிறான்? நான் செஞ்ச நல்லதின் காரணமாக இது எனக்கு கிடைக்குது அப்படின்னு நினச்சிக்கிறான். இதுதான் அந்த உலக வாழ்க்கை வந்து மனுஷனை வந்து ஏமாத்திடுறது. இதை வந்து நாத்திகர்கள் கூட கேட்பாங்க. என்னன்னு சொல்லுவாங்க? நீங்கள் கடவுள்னு நம்புகிற, என்ன அப்போ ஏன் நீ கஷ்டப்படுற? கடவுள் சர்வ வல்லமை படைத்தவன்கிற, அப்போ கடவுளை நீ நம்புறவனுக்கு கடவுள் வந்து உதவி செய்யணுமா இல்லையா? அப்போ ஏன் நீ கஷ்டப்படுற? அப்போ நான் நம்பாமல் இருக்கேன், நான் கஷ்டப்படணுமா இல்லையா? நான் நல்லா இருக்கேன்ல, அப்போ கடவுள் இருக்கிறான்னு எப்படி புரிஞ்சிக்கிறது? அப்போது இந்த உலகத்தை வந்து எதையுமே பரிசாவும் பார்க்கக்கூடாது, தண்டனையாகவும் பார்க்கக்கூடாது. இந்த உலகம் ஒரு சோதனைக்களம், இது வந்து ஒரு பரீட்சைக்கான இடம். இப்போ இந்த இடத்துல வந்து கிடைக்கிறது நல்லது எதுவுமே அருளாக தரப்படுவது கிடையாது. இந்த இடத்துல கிடைக்கக்கூடிய தீயது எதுவுமே தண்டனையாக தரப்படுவதும் கிடையாது. அப்போ இந்த ஃபிலாசபி வந்து நமக்கு முதல்ல கிளியர் ஆகணும். அப்போ தான் என்ன நினைப்பான் அப்படின்னா, மனுஷன் வந்து இந்த உலகத்தில் ஏமாற மாட்டான், தப்பாக எஸ்டிமேட் போட்டு மீண்டும் மீண்டும் செஞ்ச தவறையே திருப்பி செஞ்சிட்டு இருக்க மாட்டான். அப்போது நமக்கு எது கிளியராக இருக்கணும்? இந்த உலகத்தில் எதுவும் பரிசு கிடையாது. இந்த உலகத்தில் நமக்கு கிடைக்கிற பதவி, பணம், அழகு, செல்வாக்கு, அந்தஸ்து, என்ன நல்லா படிக்கிறது, இது நமக்கு கிடைக்கிற வாய்ப்புகள், நமக்கு கிடைக்கிற முன்னேற்றங்கள், இது எதுவுமே எது கிடையாது, பரிசு கிடையாது. அதே மாதிரி நமக்கு வரக்கூடிய நோய்கள், நமக்கு வரக்கூடிய இழப்புகள், நம்முடைய வியாபாரத்தில் ஏற்படுற நஷ்டம், இது எதுவுமே நமக்கு தண்டனை கிடையாது. புரியுதா? அப்போது இது எல்லாமே சோதனை தான். அப்போ இந்த விஷயத்தில் நம்ம கான்செப்டில் கிளியராக இருந்தோம்னா, சத்தியம் அசத்தியத்தை இதை வச்சு அளவு பண்ணக்கூடாது. சத்தியம் அசத்தியம் அளவுகோல் எது அப்படின்னா அது வேறு. நாங்கள் சொன்னல 2 அறிவு இருக்கணும். ஒன்று சனது இருக்கணும், அறிவிப்பாளர் தொடர் வழியாக நம்பகமான செய்தி இருக்கணும், அல்லது நாமளே கற்றுக்கொண்ட விஷயத்திலிருந்து இருக்கணும். இந்த 2 அறிவை கொண்டு தான் நம்ம எதையும் முடிவு பண்ணணும். ஆனால் அவர்கள் நிராகரிப்பாளர்களாய் வாழ்ந்ததற்காக அன்று தங்களுக்கு எதிராக சாட்சி கூறுவார்கள். அப்போது இவங்க வந்து என்னன்னு சொல்லுவாங்க மறுமையில்? அதாவது எச்சரிக்கை செஞ்சவங்க உங்கள்கிட்ட வந்தாங்களா அப்படின்ட்டு எல்லாம் கேட்குறான். ஆமாம் வந்தாங்க. அப்போது ஏன் எச்சரிக்கை செஞ்சவங்க வந்து கூட உங்களுக்கு இந்த நிலைமை? அதுக்கு பதில் சொல்லப்படுது. ஏன்? இந்த உலக வாழ்க்கை உங்களை ஏமாற்றி விட்டது. இது பதில். அடுத்தது அப்போ அவங்க அடுத்தது சொல்கிறாங்க, ஆமாம் ஆனால் அவர்கள் நிராகரிப்பாளர்களாய் வாழ்ந்ததாக அன்று தங்களுக்கு எதிராக சாட்சி கூறுவார்கள். அப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அவங்க என்னவன்னு சொல்லுவாங்க? நாங்கள் அறியாமல் இருந்தோம், எங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சு, இப்படி சொல்ல மாட்டாங்க. எங்ககிட்ட ஹக்கு வந்துச்சு, நாங்கள் நிராகரித்தோம். இப்போ இதை யார் சொல்கிறா? அல்லாவும் மலக்குகளும் சொல்லலை, அந்த குற்றவாளி சொல்கிறான். ஆமாம் எனக்கு இது சொல்லப்பட்டது, நான் தான் நிராகரித்தேங்கிறேன். அப்போ இது கிளியர் ஆயிடுச்சா? அப்போ இந்த உலகத்தில் வந்து சத்தியத்தை மறுக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு தெரியும். இந்த பெரிய பெரிய லீடர்கள் இருப்பாங்க பாரு, இந்த பெரிய பெரிய அந்த தவறுக்கு வந்து வக்காலத்தை வாங்கி ஹக்கு வந்து நீ மறைச்சி அந்த 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 தகிடு திட்டம் பண்ணுறவங்க எல்லாருக்குமே அவங்களுக்கு நல்லா தெரியும் அவங்க பண்ணிகிட்டு இருக்கிறது தப்புன்ட்டு. அதனால தான் மறுமையில் இந்த ஸ்டேட்மெண்ட் அவங்க கொடுக்குறாங்க. அறியாமையில் இருந்தேன் அப்படிங்கிறது அவங்களுடைய வாயிலேருந்து வராது. புரியுதா? இதே மாதிரி இந்த இடத்துல பாரு உண்மையை ஒத்துக்கிறாங்க. ஆமாம் நாங்கள் நிராகரிச்சுட்டு தான் இருந்தோம் அப்படி. இது ஒரு பக்கம்தான். இதே மாதிரி குரானில் நிறைய வேறு ஆங்கிளில் வசனங்கள் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு இதே அத்தியாயத்தில் ஒரு இடத்த நம்ம கடந்து வந்திருக்கோம், 23ஆவது வசனத்தில். அப்போ அந்த ஆயத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்க? குற்றவாளிகள், எங்கள் இறைவனாகிய உன்மீது ஆணையாக நாங்கள் ஒருபோதும் இணை வைப்பவராக இருக்கவில்லை. அப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க? நாங்கள் இணையே வைக்கலை, நாங்கள் ஷிர்கே வைக்கலை என்று பொய்யை கூறுவதை தவிர வேறு எந்த ஒரு குழப்பத்தையும் அவர்கள் விளைவிக்க மாட்டார்கள். அப்போது அவங்க கேட்ட மறுமையில் என்ன சொல்கிறாங்க? நாங்கள் நிராகரிப்பார்கள், நாங்கள் இணை வைத்தவர்களாக இருக்கவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இதிலேருந்து குரானில் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா,
ஒரு கூட்டம் இப்படி பேசுது, இது ஒரு பேட்ச்சு, அது ஒரு பேட்ச்சு. இப்போ இந்த வசனத்தில் இருக்கக்கூடிய பேட்ச் வந்து என்ன சொல்லுது? ஒத்துக்குது, உண்மையை ஒத்துக்குது, ஆமாம் அப்படின்ட்டு. இந்த பேட்ச் என்ன சொல்லுது? இது வந்து பொய் சொல்லுது. இந்த பேட்ச் வந்து மறுமையில் வந்து இல்லை, நாங்கள் வந்து இணை வைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி மறுத்துருவாங்க. ஏன் அப்படின்னா சூழ்நிலை அப்படி இருக்கும். இணை வைக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சுழுக்க பார்த்துட்டு அடுத்த பேட்ச்சு என்ன பண்ணுவாங்க? ஓகே, நம்ம ஒத்துக்காமல் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இணையே வைக்கலன்னு சொல்லி வாதிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைப்பாங்க. இவ்வாறு அவர்களிடம் சாட்சியம் பெறுவது எதற்காகவெனில், இறைவன் எந்த ஊரையும் அங்கு வாழ்வோர் உண்மையை அறியாதிருக்கும் நிலையில் அநியாயமாய் அவர்களை அழிப்பதில்லை எனும் உண்மை நிரூபணமாவதற்காகத்தான். அப்போது இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இது எதுக்காக வந்து நான் இந்த கிளாரிட்டி வந்து நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னா, அதாவது குஃப்ர் செய்கிறவனுக்கு குஃப்ரு தான் அப்படிங்கிறது தெரிஞ்சு தான் வாழ்கிறான் உலகத்தில். இறைவன் எந்த ஊரையும் அங்கு வாழ்வோர் உண்மையை அறியாதிருக்கும் நிலையில் அநியாயமாக அழிப்பதில்லை. இது வந்து எந்த அழிவு பற்றி பேசுது? இது வந்து உலகத்தில் தண்டனையாக கொடுக்கப்படுற அழிவு பற்றி இங்கே பேசுது. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ஹக்கு அவங்களுக்கு தெளிவாயிரும். இப்போ உதாரணத்துக்கு அல்லாஹ்வுடைய சுன்னத்துகள் பல இருக்குது. உதாரணத்துக்கு என்ன, இந்த உலகத்தில் ஒரு ரசூல் அனுப்புவான். அந்த ரசூல் வந்து சத்திய பிரச்சாரத்தை வைப்பாங்க. அந்த பிரச்சாரத்தை இவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த ஊரில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எதிர்த்து களமாடுவாங்க. எழுத்து என்ன பண்ணுவாங்க? இல்லை, அது வந்து சரியில்லை, இந்த ஆர்குமெண்ட்டு இவர் ஏமாற்ற பார்க்குறாருன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ இந்த ஆர்குமெண்ட்டு போய்கிட்டே இருக்கும். ஒரு கட்டத்தில் என்ன ஆயிரும் அப்படின்னா, இவங்க வந்து நபிமார்களுக்கு எதிராக வன்முறையில் இறங்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க நபிமார்களை வந்து கொல்றதுக்கான முயற்சிகள் ஏற்படும். அப்போ அந்த டைமில் அல்லாஹ் என்ன பண்ணுவான்? அந்த ஊரையே ஒட்டு மொத்தமாக அழிச்சிருவான். இப்படி அழிக்கப்படுற ஊர், அந்த ஊர்வாசிகளுக்கு நல்லா தெரியும், நாங்கள் தான் இந்த நபியை ஏற்றுக்கலை, இவர் சொல்கிறது உண்மைதான் அப்படிங்கிற அந்த விஷயத்தை அவங்க ஏற்றுக்குவாங்க. இதுக்கு பேர் தான் என்னது? ஹுஜ்ஜத்து. அதாவது அல்லாஹ்வுடைய ஆர்கியூமெண்ட்டு சாலிடாக அவங்க மேலே கன்க்ளூஷனில் முடிஞ்சிடும். அதே மாதிரி தான் இப்போ இந்த இடத்துல இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த இடத்துல குறைஷிகளை பார்த்து அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அவங்கள வந்து அழுத்தது அவங்களுடைய அழிவு தொடங்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 12 வருஷம் பிரச்சாரம் பண்ணுறாங்க, 13 வருஷம் பிரச்சாரம் பண்ணுறாங்க. இவங்க வந்து அதை ஏற்றுக்கவே இல்லை. நல்லா தெரியும் ரசூலுல்லாஹ் உண்மை பேசுவாங்க, பொய் பேச மாட்டாங்கன்ட்டு. இவங்களே போய் ஹெர்குலிஸ்ட்டை போய் சாட்சி சொல்லும்போது கூட யார் போய் சொல்கிறா? அபு சுஃபியான் தான் போய் சொல்கிறான், இந்த நபி வந்து பொய் பேசி நாங்கள் பார்த்ததே இல்லைன்ட்டு. அப்போ அங்கே போய் சொல்கிறான், அதை நபிகிட்ட சொல்ல வேண்டியதானே? நீங்கள் உண்மையாளர், நீங்கள் பொய் பேசி நான் பார்த்ததில்லை நபிகிட்ட சொல்ல வேண்டியதானே? அங்கே பேசுனா கௌரவ குறைச்சலை. அப்போ ஏற்றுக்க வேண்டியது வரும். அப்போது இந்த அறிவு வந்து அபு சுஃபியானுக்கு எப்போ கிடச்சிருக்கும்? நபி உண்மையைத்தான் பேசுகிறாருங்கிறது ஹெர்குலிஸ் முன்னாடி நின்னதுக்கப்புறம் தான் தெரியுமா? அல்லது நபி பிரச்சாரம் செஞ்சார்ல மக்காவில், அப்போவே தெரியுமா? அப்போவே தெரியும். புரியுதா? அப்போவே தெரியும். ஆனால் ஏன் ஏற்கலை அப்படின்னா அது நுரண்டு பிடிவாதம், அவங்களுடைய லாபங்கள், அவங்களுடைய அந்த லீடர்ஷிப்பு, அவங்களுடைய அந்த பதவிகளுக்கு ஆபத்து, அவங்க வெறுக்கிற விஷயங்கள் எது? 4 மனிதர்களை எல்லாரையுமே சமமாக நடத்துவார் இவர் வந்து எந்த ஒரு பங்கும் எங்களுக்கு கூடுதலாக தரமாட்டார். என்ன இப்போ இந்த மாதிரியான இழப்புகள் நமக்கு கிடைக்கிற பட்சத்தில் நான் ஏன் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க. அப்போ அந்த அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே ஹுஜ்ஜத்தை நிறுவிட்டாங்க. மக்காவில் அந்த அழிக்கப்பட்ட, அதனால் அவங்க யாருமே பாவம் கிடையாது. இந்த பத்ர் போரில் கொல்லப்பட்டவங்களாக இருக்கட்டும், உஹது போரில் கொல்லப்பட்டவங்களாக இருக்கட்டும், அகல் போரில் வந்து அவங்க தோற்கடிக்கப்பட்டவங்களாக இருக்கட்டும், மக்கா வெற்றியின் போது கொல்லப்பட்டவர்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வாழ்வதற்கு, சமூகத்தில் வாழ்வதற்கு தகுதி அற்றவர்கள். அப்போது அதுதான் அல்லாஹ் அங்கே சொல்கிறான், அறியாமல் இருக்கும் நிலையில் யாரையும் நான் அழிப்பதில்லைங்கிறான். சரி, இது நபி இருந்தார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க, அந்த காலகட்டத்தில் இந்த மக்களுக்கு ஓகே. இப்போ இன்றைக்கி 2025 இப்போ நாம் இருக்கோம். இப்போ இந்த காலகட்டத்தில் இன்னொரு தவணை வந்து அல்லாஹ் சொல்கிறான், எந்த ஒரு ஊராக இருக்கட்டும் மறுமைக்கு முன்னாடி நாம் அழிக்காமல் விட மாட்டோங்கிறான். இப்போ நாமளும் என்ன சொல்கிறோம்? அல்லாஹ்வுடைய ஒரு அசாபு நிராகரிக்கக்கூடிய அந்த நாடுகளுக்கு அல்லாஹ் வந்து தரப்போகிறாங்கிறான். அப்போ இவர்கள் மீது ஹுஜ்ஜத்தை யார் நிறுவுவாங்க? நபி தான். இப்போ இல்லை உண்மை ஹக்குன்னு உங்களுக்கு எப்போ தெரியும்? இவங்களுக்கு வரலாறு படித்தாலே உங்களுக்கு புரியும். யாருக்கு? வெள்ளைக்காரனுக்கு நபி தான் வந்து சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நபியுடைய வரலாறு பார்த்தாலே அவன் சொல்லிடுவான், இதுதான் சத்தியம், இது கரெக்டுன்னு. இவங்க தானே உட்காந்து இந்த உலகத்துடைய ஆர்டரே டிசைட் பண்ணுறாங்க. இப்போ இவங்களுக்கு தெரியாத இவன் உலகம் போகிற போக்கில் வாழ்கிறவங்க கிடையாது. யார்? வெள்ளைக்காரன் வந்து உலகம் எந்த போக்கில் போகுதோ அப்படி வாழ்கிறவங்க கிடையாது. யூனிபோலராக இருந்துச்சு வேர்ல்டு. உலக கட்டுப்பாட்டை டாலர் நியமிச்சிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து சைனா வந்து அவன் பக்கம் இழுக்க பார்க்குறான், இன்னொரு பக்கம் சைனா வந்து இழுக்க பார்க்குறான். அமெரிக்காவுடைய அந்த பாண்டெல்லாம் விற்கிறான். இப்போ உலகம் வந்து முழிக்குது. இது என்ன இது கொலாப்ஸ்? இவ்வளோ பெரிய கொலாப்ஸ். 40% தங்கம் சும்மா ஒரு 6 மாதத்தில் ஏறிடுச்சு. 40%.
இதெல்லாம் 30 வருஷத்தில் ஏற வேண்டியது வெறும் 6 மாதத்தில் ஏறிடுச்சு. அப்போ என்னங்கிறான், எல்லோரும் என்னங்கிறான், அசல் கரன்சி கோல்டு தாங்கிறான். இது தானடா குரான் மௌலுன்னு சொல்லி, அசல் கரன்சி வச்சு டீல் பேசுங்கடா அப்படின்னு தான் நல்லா சொன்னான். நீங்கள் திமிர் எடுத்து போய் பேப்பர் கரன்சி பின்னாடி போனீங்க. இன்னைக்கு குத்துது குடையுதுன்னா அப்போ இந்த திருட்டு பசங்களுக்கு முதல்ல தெரியும் இது திருட்டுத்தனத்துக்காகவே உருவாக்கப்பட்டதுன்ட்டு. பேப்பர் கரன்சி உருவாக்குனவனுக்கு நல்லா தெரியும், அவன் திட்டம் போட்டு தான் உருவாக்குனான். நாளைக்கு ஏதாவது பிரச்சனைனா கழட்டி விட்டுடலாம், மொத்தமாக கோல்டு வச்சுட்டு நாம் உட்காந்துக்கலாம். இப்போ இன்றைக்கி யார்கிட்ட ஒரிஜினல் கோல்டு இருக்குன்னு எவனுக்குமே தெரியாது. உலகத்துடைய ஆர்டரை நியமிக்கிறாங்க பார், அவங்களுக்கு ஹுஜ்ஜத் நபி செய்யணும்னு அவசியம் கிடையாது. அவங்களுக்கு நல்லா தெரியும் எங்கேருந்து உலகத்துடைய ஆர்டர் எப்படி நாங்கள் கட்டமைச்சோம், இந்த ஆர்டருக்கு அகெயின்ஸ்ட் த ஆர்டர் ஒன்று இருக்குது. அந்த ஆர்டர் எப்படி இந்த இவங்களுடைய யாஜூஜ் மாஜூஜுடைய மாடல், இப்போ நீங்கள் திராவிட மாடல் அந்த மாடலுங்கிறாங்களே, அது மாதிரி இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற மாடல் எது, யாஜூஜ் மாஜூஜுடைய மாடல். இதுக்கு ஆப்போசிட் மாடல் யார், முஹம்மதியன் மாடல், ரசூல்லாவுடைய மாடல். அப்போ இந்த மாடல் ஆபத்துங்கிறது அவனுக்கு நல்லா தெரியும். அப்போ அதெல்லாம் தெரிஞ்சு தான் அவன் தப்பு பண்ணுறான். அப்போது அந்த அடிப்படையில் இவன் அறியாமையிலெல்லாம் இல்லை, அவன் அழிக்கப்படுறதுக்கு உண்டான தகுதியோடு தான் அவன் வாழ்ந்துட்டுருக்கிறான். அப்போ இந்த விஷயம் புரிஞ்சுக்கணும். அதனால் நபி இருந்தால் மட்டும்தான் அந்த ஊர்கள் அழிக்கப்படும் அப்படின்ட்டு கிடையாது. ஹக்கு உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னாலே போதும். புரிஞ்சு நீங்கள் நிராகரிச்சிங்கன்னா உங்களுக்கு அழிவு